இப்பொழுது அல்லேலூயா நம் மத்தியில் ஆரோன் இப்பொழுது செய்திகளை அல்லேலூயா பகிர்ந்து கொள்வார். ஆகவே கவனத்துடன் நீங்கள் அல்லேலூயா இப்பொழுது அல்லேலூயா கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அருமையான இந்த கால வேளையில உங்களோட செய்தியை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ந்திருக்கிறீங்க? மகிழ்ந்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பானவர்களே, மனிதன் மகிழ்ந்திருப்பதற்கான காரணம் ஒன்று இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவன் மகிழ்ச்சியா இருப்பான். ஏதோ ஒரு காரியத்தில் அவன் வெற்றி பெற்றுட்டா என்றால் அவன் மகிழ்ச்சியா இருப்பான். இல்லை ஏதோ ஒரு காரியத்தை அவனால் அதை செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் அவன் மகிழ்ச்சியா இருப்பான். இல்லை ஏதோ ஒரு நல்லது நடந்ததுனால் அவன் மகிழ்ச்சியா இருப்பான். ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியா இரு. ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளும். செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியே, எருசலேமின் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. ஹல்லேலூயா. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. அப்ப பாருங்க, ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கிற, எல்லா சூழ்நிலையிலும் நீ மகிழ்ந்து களிக்கிற. ஹல்லேலூயா. அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் ஜெயம் பெற்றால்தான் நம்ம மகிழ்வோம், சந்தோஷமா இருப்போம், அவரை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஆனால் அப்படியெல்லாம் வேதம் சொல்லல. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இருக்கிற சூழ்நிலையில் இருந்து அவரை துதித்து பாடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுதான் ஒரு நாள் ஒரு போர்ல ஒரு மனுஷன் தோல்வி அடைந்ததுக்கு அப்புறம் அவனுடைய சொந்த ஊருக்கு வந்தாராம். அப்போ சொந்த ஊருக்கு வரும்போது அவர் மிகுந்த வேதனையோடு, நம்ம என்னடா இது, நம்மளோட போர்ல நம்மளால ஜெயிக்க முடியவில்லையே, நம்முடைய எதிரியாளி நம்மளை தோற்கடித்து விட்டானே என்று மிகுந்த வேதனையோடு கலக்கத்தோடு ஒரு போராளி ஒரு சோல்ஜருக்கு அவருடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு வந்திருக்கிற வேளையில ஒரே ஒரு ஸ்திரீ மட்டும் அந்த சோல்ஜரை பார்த்து, அந்த போராளியை பார்த்து, நீங்கள் ஆர்ப்பரியுங்கள், அந்த ஊர் எல்லாருக்கும் பார்த்து சொன்னாலாம், நீங்கள் சந்தோஷமா இருங்கள். ஏன் என்றால் நம்மளுடைய ராஜா நம்ம உயிரோடு வந்துவிட்டால் அவருக்காக நம்ம அவரை உயர்த்த வேண்டும், அவரை போற்ற வேண்டும். அவர் என்னதான் தோல்வியிலிருந்து வந்தாலும் அவர் உயிரோடு இருக்கிறார், அதற்காக நம்ம அவரை பாராட்ட வேண்டும் என்று உற்சாகப்படுத்தினாலாம். ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்லுறது? அவன் உற்சாகப்படுத்தினாலா? அப்ப உற்சாகப்படுத்தினவனே அந்த சோல்ஜருடைய மனதில் இந்த காயங்கள் எல்லாம் நீங்கி அந்த சோல்ஜருக்கு மிகுந்த ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டானதா, மிகுந்த ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். அவர் அந்த போரில் வென்றிருந்தால் கூட அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம் கிடைத்திருக்காது. ஆனால் என்னை உற்சாகப்படுத்துகிற போது எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைத்தது, அந்த ஆனந்தத்திற்கு இணை இல்லையே என்று அவர் சொல்லி மகிழ்ந்தாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால்தான் ஆண்டவரும் இந்த நாள்ல சொல்லுகிறார், வேதமும் சொல்லுகிறது, நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நம்ம சூழ்நிலைக்காக நமக்காக நம்ம தேவனை ஆராதித்து மகிழ்ந்து கூட களி கூறக்கூடாது, அவருக்காக அவரை ஆராதித்து மகிழ்ந்து களி கூற வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? ஏனென்றால் அவர் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்மை ரட்சிக்கப்பட வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ரோமர் எழுதின புஸ்தகம் வாசிங்க. எபேசியர் எழுதின புஸ்தகம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க.
எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப பாருங்க, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் என்னவென்றால், கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார், விசுவாசிக்கிறார். நேற்று தினத்தில் ஒரு செய்தியை நான் கேட்டேன். கர்த்தர் அளவில்லாமல் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் சில நேரங்களில் நான் யோசித்து பார்ப்பேன், இன்னும் ஆண்டவரே எனக்கா இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கீங்க, எனக்கா இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கீங்க. நான் எவ்வளவு பாவியா இருந்தேன், நான் எவ்வளவு ஒரு கேடான காரியங்களை செய்து கொண்டிருந்தேன், நான் இதற்கு கொஞ்சமும் தகுதி இல்லையே என்று அந்த ஊழியக்காரர் நினைத்து அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர் செய்திருக்கிறார் என்று அவர் சொல்லி தேவனை மகிழ்ந்து கொண்டிருப்பாரா. அவர் சொன்ன காரியங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அவர் என்ன சொன்னாருன்னா, கர்த்தர் வாக்கு உரைத்திருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறதுனால அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். திரும்ப விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல அன்பு வைத்ததுனால அவர் வாக்கு தத்தம் பண்ணினார். நம்ம மேல வாக்கு தத்தம் பண்ணினதுனால அவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? பக்கத்துல இருக்க மாத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளுடைய நண்பர்கள் நம்மளை ஏளனமா பேசலாம், நீ ஆண்டவர் 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 என்று சொல்லிடு, உன் ஆண்டவர் உனக்கு என்ன காரியங்களை செய்தார், உன் ஆண்டவர் உனக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார், அதை நிறைவேற்றினாரா என்றெல்லாம் உன்னை கேலி செய்யலாம். ஆனால் நீங்க சொல்லுங்கள், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் தேவனுக்குள் நான் மகிழ்ந்திருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருக்குள்ள நம்ம மகிழ்ந்திருக்கும் போது எந்த சூழ்நிலையும் நம்மை அண்டாது, எந்த சூழ்நிலையும் நம்மை வேதனைப்படுத்தாது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல அன்பு வைத்ததுனால நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். நமக்கு கிருபையை கொடுத்ததுனால நம்மை ரட்சிக்கப்பட வைத்திருக்கிறார். நமக்கு ரட்சிப்பை கொடுத்ததுனால நம்மை உயர்த்தவும் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே பாக்கியவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம முடிவு பரியந்த கர்த்தருக்குள் அவருடைய அன்புக்குள்ள நிலைத்திருக்கிறவளா இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், அநேக சூழ்நிலைகளில் நமக்கு விரோதமான காரியங்கள் எழும்பும் போது, நமக்கு பிரியமில்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் போது நம்ம என்ன ஆகிறோம் அப்படின்னா, மனம் சோர்ந்து போய் விடுகிறோம், தேவனை தூஷித்து விடுகிறோம். ஆனால் பிரியமான தேவ ஜனமே, அந்த சூழ்நிலையில தான் கர்த்தரை நம்ம இன்னும் அதிகமா தேட வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில தான் நம்ம கர்த்தரை தேவனிடத்தில் நம்ம கிட்டி சேர முடியும். ஏனென்றால் அது நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு முள். ஹல்லேலூயா. நேற்று தினத்துல பாஸ்டர் உபவாச ஜெபத்துல சொன்னார்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த முள் நல்லதாக கிடைக்கும், நல்லது என்று அவர் கருதினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் நேற்று தினத்தை சொன்னாரு. ஒரு சாமியார் இருந்தாராம். ஒரு சாமியார் அவர் சும்மா இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு சாமியார் பிச்சை எடுத்துக்கொண்டு நாட்களில் அவர்கிட்ட யாருமே பிச்சை போடுவதற்கு கூட ஆட்கள் வராத நேரங்கள்ல இருந்துதான். அப்ப அவர் என்ன ஒரு ஐடியா பண்ணாரா, இது நம்ம இவ்வளவோ நம்ம ஏளனமா இவ்வளவு ஒரு தாழ்மையா இருந்து நம்ம கிட்ட யாருமே நம்ம கிட்ட காசு போட மாட்டாங்களே என்று அவர் எண்ணி ஒரு முள்ளு செடியை உண்டு பண்ணி அந்த முள்ளு மேல படுத்துக்கிட்டாரா. அப்ப முள்ளு மேல படுத்துக்கிட்டோ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிஸி ஆயிட்டாரா. எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் அவரை பார்க்கிறாங்க, எல்லாரும் அவரிடத்துல காசு போடுறாங்க, எல்லாரும் அவரிடத்துல அவருக்கு ஏதாவது சொல்ல மாட்டாரா, அவருக்கு வாக்கு கொடுக்க மாட்டாரா, இந்த காரியத்தை சொல்ல மாட்டாரா என்று அவர் ரொம்ப பிஸி மேல ஆயிட்டாரா, பணக்காரரா ஆயிட்டாரா. திரும்ப விசுவாசிக்கிறேன். அப்ப முள் நல்லது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரேக்
நல்லது. திரும்ப விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் சூழ்நிலை கடினமான சூழ்நிலை கடந்து போயிருப்போம் என்றால் அது நல்லது. விசுவாசிக்கிறீங்களா? திரும்ப விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம பார்க்கிறார். அவர் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். வைத்திருக்கிற தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, எபேசியர் 1:13 வாசியுங்கள். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப பாருங்க, நம்ம யாரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியால் நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது நல்லா பாருங்க. அப்ப நம்ம எல்லாரும் யார்? விசுவாசிகள். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியானவரை நமக்காக தந்தரில் இருக்கிறார். அவர் யார்? அவர் நமக்கு தேற்றரவாளனா இருக்கிறார். நம்மை ஆலோசனையில் நடத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஆவியானவராய் இருக்கிறார். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால அவருக்குள்ளாக நாம் முத்திரை போடப்பட்டவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து 14வது வசனத்தை வாசிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். திரும்ப விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, இந்த மாதம் சுதந்திரத்தின் மாதம். ஹல்லேலூயா. இந்த மாதம் உலக பிரகாரமா பார்த்தா 79வது சுதந்திர நாளை நம்ம கொண்டாட இருக்கிறோம். அப்ப பாருங்க, 79 ஆண்டுகள் ஆகிறது உலக பிரகாரமா சுதந்திரம் பெற்று, இந்தியா சுதந்திரம் பெற்று. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சுதந்திரத்தை தந்து 2000 ஆண்டுகள் ஆகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்மளுடைய பாவ கரையிலிருந்து, நம்மளுடைய சாப கட்டுகளிலிருந்து, நம்மளுடைய வியாதியிலிருந்து, நம்மளுடைய பொல்லாத கிரியைகளிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நமக்கு சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? தேவனை கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவனை நம்ம ஆராதிக்கும் போது அந்த தேவன் நம்மை கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவருக்குள்ளாக நம்ம களிக்கூற பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த செப்பனியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 3 அதிகாரம் தான் இருக்கிறது. அந்த 3 அதிகாரத்துல இஸ்ரவேலுக்கு நேரிடுகிற நியாய தீர்ப்பையும் ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு நேரிடுகிற ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த செப்பனியா தீர்க்கதரிசி மூலமாக இந்த 3வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால், ஒரு 1 முதல் 9 வசனங்கள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நியாய தீர்ப்பின் செய்தியை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலுக்கான நியாய தீர்ப்பு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நியாய தீர்க்கிற தேவன் அவர் கடந்து ஒரு மனுஷன் அழிப்பதற்காக அவர் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அந்த மனுஷனுக்கு கிருபையை அளிப்பதற்காக தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். அப்ப பாருங்க, அந்த கிருபையை அளித்ததுனால தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்றால், சீயோன் குமாரத்தியை நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. ஹல்லேலூயா. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல இருக்கிறோம். சங்கீதம் 126வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது. இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ஒருவேளை உங்களுடைய வேலை பறிப்போட நிலைமையில நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்துல கடன் பிரச்சனை நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்துல நீங்கள் தள்ளியில ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய வியாதியில இருக்கலாம், வறுமையில இருக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். ஏனென்றால் இது சுதந்திரத்தின் மாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ரோமர் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வாக்கியம் விருத்த சேதம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதம் இல்லாதவனுக்கு வருமோ? சொல்லுகிறோமே. பாருங்க, அப்போ ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப பாருங்க, நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை அவர் பெற்றுக்கொள்வதற்கு அவர் விசுவாசித்தார். அதனால அவர் பெற்றுக்கொண்டார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? சீயோன் குமாரத்தி, நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. முழு இருதயத்தோடு என்றால் நீ எந்த காரியத்தை குறித்து உன்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலை நடைபெற்றிருக்கலாம், அதை நினைத்து நீ மகிழ்ந்து களிக்கூற வேண்டாம். ஆனால் கர்த்தரை நினைத்து நீ மகிழ்ந்து களிக்கூறு என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் என்று நீ மகிழ்ந்து களிக்கூறு என்று சொல்லுகிறார். 15ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் நியாயப்பிரமாணம் கோப அக்கினியை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறபடிக்கு விசுவாசத்தினாலே வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, வாக்குத்தத்தம் சுதந்திரமானது எப்படி வருகிறதா? கிருபையினாலே உண்டாயிருக்கிறது படிக்கு, அது விசுவாசத்தினால் வருகிறது. அப்ப பாருங்க, இந்த மாதத்துல சுதந்திரத்தின் மாதம், கர்த்தர் உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற மாதம். ஹல்லேலூயா. இந்த மாதம், இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பூமியின் சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று ஆண்டவர் உரைத்த தேவன், அந்த சுதந்திரம் எப்படி கிடைக்கும் என்றால் கிருபையினாலே விசுவாசம் மூலமாக அது கிடைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் விசுவாசம் முக்கியம். ஹல்லேலூயா. விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன செய்து விடுகிறோம் என்றால், ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது நம்ம என்ன காரணம்னா, ஆண்டவரை தூஷிக்கிறவனாக ஆகி விடுகிறோம். சத்துருவானவன் நமக்கு விரோதமாய் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் இது கடைசி காலம், ஆண்டவருடைய வருகை சமீபத்திருக்கிற காலம். இந்த சமீபத்திருக்கிற காலத்துல பிசாசானவருடைய அந்த வல்லமை அதிகமாய் செயல்பட்டுகிற காலமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் பிசாசானவன் நம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதை குறித்துலாம் கவலைப்பட வேண்டாம், உலக காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம அதை தான் செய்ய மாட்டேங்கிறோம். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஆண்டவர் ஈஸியான ஒரு ஸ்டெப்பை சொல்றாரு, நீ என்ன நோக்கி கூப்பிடு. அண்ணால் ஆண்டவரை நோக்கி மனம் உருகி கலங்கி ஜெபிக்கிறார். அண்ணால் பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் சொல்லுற காரியம் அதுதான், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுபடியும் அருளை செய்வேன் என்று சொல்லுகிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது இல்லை, அதுதான் இங்க பெரிய மிஸ்டேக். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தடைப்படுவதற்காக சத்ருவானவன் என்ன செய்கிறான் என்றால் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறான், வலை விரித்து கொண்டிருக்கிறான். அந்த வலையில போய் நம்ம சிக்கி கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை கூட வச்சுக்காம பிசாசானவனை கூட வச்சு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிசாசானவனை நம்ம என்ன பண்ணுறோம் என்றால், நம்ம கூட உட்கார வச்சு சேர் போட்டு உட்கார வச்சு நல்லா அலங்கரிச்சு உட்கார வச்சுக்கிறோம். இதெல்லாம் ஏன் சொல்லுறேன் அப்படின்னா, நம்ம சில நேரங்களில் சோர்ந்து போயிட்டு நம்மளோட வேதனை வரும்போது ஜெபிக்க மறந்து வருகிறோம். சபைக்கு வருகிறத நம்ம விட்டு விடுகிறோம்.
நம்ம நம்ம ஊழியரோட ஐக்கியத்துல இருக்கிறத மறந்து விடுகிறோம், இல்ல ஊழியக்காரனோட ஐக்கியத்துல, இல்ல சபையோட ஐக்கியத்துல இருக்கிறத நம்ம மறந்து விடுறோம். அப்ப பிசாசு நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய வீடுகளுள்ள நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம கலையை விதைத்து அவன் ராஜாவை போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இது பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு அந்த பிசாசானவனுக்கு விரோதமாக நம்ம எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற காரியம் இதுதான். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி நம்ம கூப்பிடுவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்கள் செப்பனியா புஸ்தகம் 15வது வசனம், 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. சீக்கிரம் டைம் இல்ல. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இப்போது பாருங்க, முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மகிழ்ந்து கலிக்கூறு, சீயோன் குமார்த்தி நீ மகிழ்ந்து கலிக்கூறு. இரண்டாவது காரியம், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அப்ப பாருங்க, இனி தீங்கை காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இதற்கு முன்பதாக வந்த தீங்கு எதுவும் உங்களை அண்டாது, உங்களை சேதப்படுத்தாது. ஏனென்றால் ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. 16வது வசனத்தை வாசிங்க. அந்நாளில் எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் நம் பேரில கெம்பீரமாய் களி கூறுவார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம் பேரில கெம்பீரமாய் களி கூற வேண்டும் என்றால் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஆண்டவரை நம் கிட்ட சேர்த்துக் கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் சொல்லுறது உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நம்ம கிட்டி சேர வேண்டும். நமக்கு சோதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது நம்ம சோர்ந்து தளர்ந்து விடக்கூடாது. நீ அதுதான் வேதம் சொல்லுகிறது, தளர்ந்து விடாதே என்று சொல்லப்படும். அந்நாளில் எருசலேமை பார்த்து நீ பயப்படாதே என்று சொல்லப்படும். கர்த்தர் நம்மளை பார்த்து பயப்படாதே, உன்னை தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் தாங்கியே நடத்தின தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறார். நம்ம பாடுற பாட்டு, அவர் ஆதாரமாய் இருக்கிற தேவன். யார் நம்மை கைவிட்டாலும், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய தாய் தகப்பன் யாரு நம்மை கைவிட்டாலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவர் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆதாரமான தேவன் நமக்கு சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறதுனால இனி நீங்கள் தீங்கை காணாது இருப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் வாசிங்க, 18வது வசனத்தை வாசிங்க. உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் நிந்தை நிமித்தம் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களை கொண்டும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, உங்கள் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பு. அப்ப பாருங்க, பண்டிகை ஆசரிப்பு இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய இதுவரையும் சந்தோஷத்தை பார்க்காத இந்த வருஷம் பிறந்து நம்மளுடைய மகிழ்ச்சியை எல்லாம் இழந்து போன நேரத்திலையும் ஆண்டவர் நமக்கு சொல்லுற வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது, அவர் நம்மை சுதந்திரிக்கும் போது, சுதந்திரத்தை நமக்கு தரும் பொழுது, இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் நான் தண்டிப்பேன். நொண்டினவர்கள் யாரும் ரட்சித்து தள்ளுண்டவர்களை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும்
அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சி உண்டாக்க செய்வேன். அவன் பாருங்க, நீங்கள் வெட்கம் அனுபவித்த உங்களுடைய வேலைகளிலும் உங்களுடைய இடங்களிலும் உங்களுடைய குடும்பத்திலும் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஹல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்ளும் போது, அவரை முழுமையாய் நம்ம தேடும் போது, அவரை நம்ம கிட்ட சேர்த்துக்கொள்ளும் போது கர்த்தர் சொல்கிற வாக்குத்தத்தம் இதுதான். அல்லேலூயா. அவர் நம்மை சிறுமைப்படுத்தும் நாட்களுக்கு அவர் சரியாய் நம்மை மகிழ்ச்சியாக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் என்னை சரியாய் மகிழ்ச்சியாக்க பண்ணும், என்னை மகிழ்ச்சியாக்க பண்ணும் ஆண்டவரே என்று அவர் சொல்லுகிற காரியம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரத்துல நம்ம கிட்டி சேர வேண்டிய வேறு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது. பிரியமான தேவ ஜனமே, நம்ம சோர்ந்து போய் நம்ம வழி விலகி போவதற்காக தான் பிசாசானவன் அநேக காரியங்களை வகை தேடிக் கொண்டிருக்கிறான். அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான். நம்ம அந்த வலையில போய் சிக்கிக் கொள்கிறோம். அப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது. தேவன் நம்மை பார்த்து நம்ம சொல்லுகிற காரியம் லகுவான காரியம், ஈஸியான காரியம். என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பி உங்களுக்கு சுதந்திரத்தை தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அக்காலத்தில் உங்களை கூட்டிக் கொள்வேன், அக்காலத்தில் உங்களை சேர்த்துக் கொள்வேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ள நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். இதுதான் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை சிறையிருப்பை திருப்பி நம்மளுடைய சிறை நம்ம இதுவரையிலும் நம்ம கடன் பிரச்சனையில் இருந்திருக்கலாம், இதுவரையிலும் நம்மளுடைய சோர்ந்து நம்மளுடைய ஜெபமெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்கப்படுகிறதா என்று ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையை நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து சொல்லுகிறார், இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் மகனே மகளே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற காலம் வரும். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்காக நியாய தீர்ப்பு செய்கிற காலம் வரும். தேவன் உங்களுக்காக அவர் விடுதலை ஆக்குற காலம் வரும். அதற்காக காத்திருக்கும் போது பூமியில் சகல ஜனங்களுக்குள்ளும் அவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். இது நடக்கும், இது கர்த்தரால் ஆகும். இது எப்படி ஆகும் என்றால் விசுவாசத்தினால, கிருபையினால நடக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடைசியாக சங்கீதம் 14ஆம் வசனம், சங்கீதத்துல 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 16, 6, 7 வசனத்தை வாசிங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவருடைய ஆலோசனை அலட்சியம் பண்ணினீர்கள். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்புறீங்க? சிறைப்பட்டவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் திருப்பும் போது அவர் அனுகூலமான துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை சிறைப்பட்டிருக்கிறது போல காணப்படுகிறதா? அவர் உங்களோடு கூட துணையா இருக்கிறார், அனுகூலமான துணை. ஹல்லேலூயா. அந்த துணை உங்களோடு இருக்கிறதுனால நீங்கள் அவர் உங்கள் அலட்சியமாய் எண்ணினீர்கள், அலட்சியமாய் எண்ணப்பட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவர் அசட்டை பண்ணப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அந்த அசட்டை எல்லாம் அவர் நீக்கி அவர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பும் போது சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு மகிழ்ச்சியும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும், களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. யாக்கோபு இஸ்ரவேல் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ராஜரீக ஆசிரிய கூட்டமாகவும் லேவியராகவும் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற விரும்புகிற காரியம்.
நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் என்னவென்றால், முதலாவது மகிழ்ந்து பாட வேண்டும், இரண்டாவது நம்முடைய துக்கத்தை நீக்கிவிட்டு அவரை ஆராதிக்க வேண்டும், மூன்றாவது காரியம் அவருக்காக நம்ம சேனையா எழுப்பி சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், அவரோடு கூட கிட்டி சேர வேண்டும். அப்போது அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றி முடிப்பார். எல்லாரும் எழுப்புவோம், கர்த்தரிடத்துல அர்ப்பணிப்போம் நம்மை. ஆண்டவருக்காக வாழ்வேன், நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் மரித்தாலும் உம்மோடு தான். இயேசுவுக்காய் வாழ்கிற அந்த வைராக்கியம் உள்ளவர்களாய் நம்ம வாழ வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி நம்மை நிலைநிறுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவரை நாம் பாடி துதித்து ஆராதித்து நல்ல வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். இப்பொழுது தேவன் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனை நாம் துதிப்பதற்கு நாம் தாமதமாய் இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன வந்தாலும் தேவனுக்காக நான் காத்திருப்பேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோமா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். மந்தையிலே ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், மந்தையிலே ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நண்பன் என்னை விட்டு போனாலும், ஊரெல்லாம் என்னை தூக்கி திரிந்தாலும், நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூக்கி திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியா இருப்பது தான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆகவே இஸ்ரவேலரே
ஆர்ப்பரியுங்கள். எருசலேமின் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. எல்லாம் சொல்லுங்க, மகிழ்ந்து களிக்கூறு. எது இருந்தாலும் நாங்கள் மகிழ்ந்து களி கூறுவோம். எது இல்லாமல் போனாலும் நாங்கள் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தாவே, இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் மகிழ்ந்து களி கூற கிருபை பாராட்டு. ஆசீர்வதி. வந்திருக்கிற தேவ ஜனங்களை ஆசீர்வதி. தேவைகள் அனைத்தையும் சந்திங்க. வாரம் முழுவதும் கண்ணீர் மணி போல் பாதுகாத்துக் கொள்ளும். ரத்த கோட்டைகள் மூடி மத்துக்குள் பிடிச்சது. பெரிய காரியங்கள் செய்யும். சமாதானமும் சந்தோஷம் பெருகட்டும். நல்ல ஆசீர்வதிப்பீராக. அற்புதங்கள் நடக்கும். அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதான சுகமும் நாம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.